சிக்கன் தியான மையத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். என்னுடைய சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, எனக்கு மன இறுக்கம் எப்பொழுதுமே இருக்கு அப்படி. உண்மையிலே இந்த மன இறுக்கம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த இறுக்கம் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம எப்படி சரி செய்வது, எப்படி அதை அதிலிருந்து வெளிவருவது என்பது தான் இப்போ இந்த கருத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மன இறுக்கத்தை எதனால் ஏற்படுது அப்படின்னா, உங்களுடைய நீங்கள் நினைக்கிற எத்தனையோ பிரச்சனைகளை தான் அந்த மன இறுக்கம் இருக்குது. இந்த மனதில் தான் உங்களுடைய குழப்பங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய துன்பங்கள் இதையெல்லாம் உள்ளே இருக்கப்பட்டதுனால தான் உங்களுக்கு அந்த மன இறுக்கம் இருக்குது. இந்த மன இறுக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை உங்ககிட்ட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அந்த பிரச்சனை ஒன்றையே நினைத்து நினைத்து அதையே நீங்கள் நினைக்கிறதுனால இந்த மன இறுக்கம் ஏற்படுது. இந்த மன இறுக்கத்தை நம்ம போக்குறதுன்றது எளிதான காரியம் இல்லை. இதெல்லாம் ஒரு சூட்சுமங்களோட நம்ம செயல்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நமக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம செயல்படுத்தலாம். ஆனால் நம்ம நினைத்து இருக்கிறதுனால எந்த விதமான பலன்களும் ஏற்பட போகிறதில்ல. பிரச்சனைகள் வரதான் செய்யும், வந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம இறக்கும் வரையிலையும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் இருந்து நம்ம மீள்வது என்பதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஆனால் ஒரு புரிதலும் உங்களுக்கு அந்த உணர்வும் இதெல்லாம் இருந்ததுன்னா இதனுடைய நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்ந்து வருவதனால இதை சந்தித்து தான் ஆகணும். இதை நீங்கள் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான பல வழிகள் இருக்குது. பல வழிகள் இருந்தாலும் இந்த நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பால் இந்த தியான முறைகளை செய்வதனால உங்களுக்கு சில விதமான வழிமுறைகளை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல. இந்த மன இறுக்கம் ஏற்படுறதுனால உங்களுக்கு என்னென்னலாம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், பயம், பதட்டம், கோபம், விரக்தி, இப்படி எல்லாமே இருக்குது. யாரு மேலேயும் நம்ப முடியாமல் உங்களுக்குள்ளேயே அந்த கவலைகளை, அந்த பிரச்சனைகளை நீங்களே உள்ளே போட்டு குழம்பிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நம்ம சரி செய்யணும்னா நீங்கள் தியானம் தான் செய்தாகணும். அந்த தியானத்தை நம்ம எப்படி செய்ய போகிறோம், இது ஏன் ஏற்படுது, இந்த ஒரு புரிதல் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வெற்றி பெற்ற மாதிரி தான் அர்த்தம். எல்லாருமே நீங்கள் பேசுகிறீங்க, எல்லா பேசுகிறதுலையும் மனதை எப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும்னு பல விதத்தில் சொன்னாலும் அந்த இறுக்கங்கள் வரதான் செய்யுது. அந்த இறுக்கங்களை போக்கணும்னா நம்ம ஒரு புரிதல் வேணும். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மனம்னா என்னன்றத பல காணொலியில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்பொழுதையும் நான் அந்த மனதுன்றதை நான் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அந்த மன இறுக்கத்தை நம்ம சரி செய்யலாம். இப்போது அந்த மனதுங்கிறது இருக்கிறதுனால தான் உங்களுக்கு திரும்ப அதையே நினைக்குது, அதையே தூண்டுது, அதையே செயல்படுத்துது, அதையே உங்களை கவலைக்குள்ளாக்குது, உங்களை பதட்டத்துக்குள்ளாக்குது, உங்களுக்கு பயத்தை உருவாக்குது, உங்கள் செயல் திறமைகளை அது வீணடிக்குது, உங்களுக்கு உயிராற்றலை வீணடிக்குது. இப்படி தொடர்ந்து உங்களை சுற்றி பல பேரும் அணுக முடியாமல், அவங்களுடைய பேச முடியாமல், அவங்கள கருத்துக்களை கேட்க முடியாமல், இப்படி நீங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அது புரிதல் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க. இந்த புரிதல் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா வெற்றி பெறுவீர்கள். அதனால் நீங்கள் அந்த வழியை தெரிஞ்சுக்கணும். முதல்ல மனம்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அந்த மன இறுக்கத்தில் இருந்தோ, மன கவலையில் இருந்தோ, மன துன்பத்தில் இருந்தோ, மன விரக்தியில் இருந்தோ இதையெல்லாம் மீண்டு வருவதற்கான ஒரே வழி இந்த மனம். அது எங்கே தான் இருக்குது, எப்படி தான் இருக்குது, அது என்ன தான் செஞ்சிட்ருக்கு, அது உள்ளே என்ன தான் செயல்படுது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லையா, அதை செயல்படுறதே இல்லையா. ஆனால் மனம் இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். அந்த மனம் இருக்கும், அந்த மனதை தெரிஞ்சுக்கிட்டா தான் மன இறுக்கத்தை நம்ம எடுக்க முடியும். அது இருக்கும் இடம் நமக்கு தெரியாமல் தானே நம்ம இவ்வளோ பிரச்சனைக்கு சந்திச்சிட்ருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த பிரச்சனையில் தான் ஆட்கொண்டிருக்காங்க. இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதும், இந்த மன இறுக்கத்திலிருந்து நம்ம வெளிவருவதும் தான் முக்கியமானது. இது ஐம்புலன்களால் தான் ஏற்படுதுங்கிறத நான் பலமுறை சொல்லியிருந்தாலும் திரும்பவும் நான் சொல்கிறேன். இந்த ஒரு புரிதல் மட்டும்தான் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வெற்றி பெறலாம். இந்த புலன் வழியாக தான் அந்த மனம் இயங்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சிட்டாவே நீங்கள் அந்த மனதிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். இதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன், இதை தான் ஞானிகளும் செஞ்சிட்ருக்காங்க, இதுதான் மகான்களும் செஞ்சிட்ருக்காங்க, இதை தான் கவலை இல்லாத மனிதர்களும் இதை தான் செய்யிருக்காங்க. இந்த மன துன்பத்திலிருந்து உள்ளே போகாமல் வெளியில இருந்தே தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த மனதை நம்ம ஒரு பொருட்டாவே நினைக்கக்கூடாது. அது மனம் நம்மளை தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு நிலை, நிரந்தர தீர்வு இது வரும்பொழுதெல்லாம் நம்ம ஒவ்வொரு முறையும் ஒரு போராட்ட களத்திலேயே நம்ம இருக்கோம்.
இந்த மனதை நம்ம மேம்படுத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. தொடர்ந்து வராம திரும்ப திரும்ப அது செயல்படாம தடுக்கக்கூடிய மகா மந்திரம் இதுல இருக்கு. அதுதான் நெற்றிக்கண் தியானம். இந்த இடத்துல நீங்க மையம் கொண்டு நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த சுவைக்கிறது, முகர்றது, பார்க்கறது, கேட்கறது, தொடுதல், இத்தனையும் நீங்க அந்த இடத்துல நீங்க பயன்படுத்த இல்லை கற்றுக்கொள்ள, இதை செயல்படுத்த, இந்த ஆற்றலை நீங்க மேன்மைப்படுத்த நீங்க இருந்துகிறீர்களானால், நீங்க இந்த நிலையிலிருந்து நீங்க மிகப்பெரிய விஷயங்களை நீங்க சாதிக்கலாம். இதுதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. இந்த காரணத்தை, இந்த புரிதலை நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே இந்த மன இறுக்கம் உங்களுக்கு போகும். பலவிதமான மன இறுக்கங்கள் வரதான் செய்யறது. வேலை செய்கிற இடத்துல மன இறுக்கம், வீட்டில் மன இறுக்கம், ஏதோ ஒன்று நம்மளை நிம்மதியாக இருக்க விடவா செய்துக்கிட்டே இருக்கு. நம்ம படுத்தா நமக்கு இதே குழப்பங்கள், இதே சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. எந்த வேலை செஞ்சாலும் இதை நிரந்தரமாக நம்ம செய்ய முடியல, அந்த வேலையை முழுமையாக செய்ய முடியல, அந்த வேலையில் கவனம் செலுத்த முடியல. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மனம் என்ற அந்த இறுக்கம் தான் காரணம். இதை பூ போல மலர வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த நெற்றிக்கண்ணுக்கு தான் உண்டு. இங்கே நீங்கள் இந்த மெய் உணர்வோடு நீங்கள் இருந்து நீங்கள் அந்த நெற்றிக்கண் தியானத்தை செய்து வரும் பொழுது உங்களுடைய மன இறுக்கம் என்கின்ற அந்த முட்டை நம்ம பூ போல மலர செய்வோம். அதை மனம் வீச செய்வோம். அந்த மனம் வீசும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேன் இருக்கும். அந்த தேனை உரிந்த இறைவன் என்ற ஒரு வண்டு உங்களுக்கு அதை சுவைக்க அதுக்கு வரும். அந்த சுவைக்க உங்களுடைய கர்மாக்களெல்லாம் அதுலேருந்து வெளியேறிடும். உங்களுடைய துன்பங்களெல்லாம் அதுலேருந்து வெளியேறிடும். உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமாக மகரந்த சேர்க்கை நடக்கும். இந்த மகரந்த சேர்க்கை இந்த இறை துகள்களாக, இந்த இறை ஆற்றலாக எங்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஆற்றலாக நீங்கள் வருவீர்கள். அதற்காக தான் இந்த மனம் இறுக்கம் போகணும். அந்த இறுக்கம் எங்கே இருக்குதுங்கிறத நம்ம கண்டறிய நம்மளால் முடியாது. அதுக்கான இடம்தான் இந்த நெற்றி கண்ணில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கத்தை போக்கக்கூடியது. உங்களுக்கே தெரியாமல் இந்த தியானம் செய்து வரும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் அது மலர்ந்து கொண்டே இருக்கும். அதை மலர மலர ஒரு பூவாக, ஒரு தென்றலாக, இது ரொம்ப நுட்பமாக, ரொம்ப நுண்ணிய நிலையில் அது செயல்படுறதுக்கு தானாகவே செயல்படும். அந்த நிலையில் இருந்துட்டிங்கன்னா, அந்த நெற்றிக்கண் தியானம் செய்ய நீங்கள் ஒரு 48 நாள் தொடர்ந்து இந்த தியானம் செய்தால் உங்கள் மன இறுக்கங்கள் இருக்காமல் இடம் தெரியாமல் அது போயிடும். அதுக்கு நீங்கள் அந்த பொறுமையை காக்கணும். இந்த 48 நாளும் நீங்கள் இந்த தியானத்தை செய்து இந்த இறுக்கத்தை போக்குறதுக்கு நீங்கள் பயன்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த இறுக்கம் எப்பொழுதுமே இருக்காது. அது எளிதாக போயிடும். இந்த மனம்ங்கிறத நீங்கள் ஒரு எளிதாக நீங்கள் கையாடலாம், நீங்கள் அதை செயல்படுத்தலாம், உங்களுடைய கட்டுப்பாட்டில் வரும். உங்களுக்கு அது எப்படி வேணாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் தினம் இந்த மன இறுக்கத்தினால இருக்கிற அந்த புலன் வழியாக இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல்கள் வீணடிக்கப்படுகிறது, மீண்டும் மீண்டும் தூண்டுது. இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இது சம்பந்தமான நிறைய கருத்துக்கள், இந்த நெற்றிக்கண் தியானத்தை பழகி வாருங்கள். உங்களுக்கும் அறிவாற்றலும் அனுபவமும் சிறப்பும் வாய்ந்த உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சந்தோஷம்.